அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மை தான் சர்வவசிய மை. சரிங்களா? இந்த மையை நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த மையை நம்ம என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். அதாவது கணவன் தன்னுடைய மனைவி பேச்சை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மையை பயன்படுத்தலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, மனைவி தன்னுடைய கணவன் தன்னுடைய பேச்சை தட்டாமல் கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மையை பயன்படுத்தலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, காதலன் காதலிகள் தன்னுடைய காதலை அவங்க ஏற்றுக்கிறணும், தன்னை விட்டு அவங்க ஒரு காலம் பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மையை பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த மையை எப்படி பயன்படுத்துறது பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு நம்ம மோதிர விரலா வலது கையில் மோதிர விரலால் இந்த மையை கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டு, யாரை நீங்கள் விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, யார் உங்கள் சொல்படி கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய தலையில் உச்சந்தலையில் அவங்களுக்கு தெரியாமல் இந்த மையை நீங்கள் தடவி விட்டீங்க அப்படின்னா, அதாவது காலம் உள்ள வரைக்கும், உயிர் உள்ள வரைக்கும் என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களுடைய சொல்லு தான் வேத வாக்கு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்கள் மேலே பாசமும் அன்பும் வச்சு உங்களை தவிர வேறு எந்த ஒரு பெண்ணையோ ஆடையோட வேறெடுத்தோட பார்க்க மாட்டாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மை தான் இந்த சர்வவசிய மை. சரிங்களா? இந்த சர்வவசிய மை பார்த்தீங்கன்னா, வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கிறலாம். சரிங்களா? கொரியர் வசதி மூலியமாகவும் அனுப்பி தருவோம். சரிங்களா? வேணுங்கிறவங்க நம்மள்ட்ட வாட்ஸ்அப்பில் இந்த மை வேணுங்கிறத தொடர்பு கொண்டு வாங்கிக்கிங்க. உங்களுக்கு கொரியர் அனுப்பி வைப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.